craft. Tip number 1, கம் பாட்டில் ட்ரை ஆகி யூஸ் பண்ண முடியாத நிலைமையில் போயிருக்கும். நம்ம யூஸ் பண்ண பிறகு அந்த கம்மையே மேலே அடைத்து விட வேண்டும். அது ட்ரை ஆகி மேலே இருக்கும். திரும்ப அதை ட்ரையான பேஸ்ட்டை எடுத்துட்டு திரும்ப யூஸ் பண்ணும்போது ஈஸியாக ஃப்ளோ ஆகும். டிப் நம்பர் 2, சிறிய பவுடர் பாக்ஸ் ரீஃபில் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் அதை மூடி ஈஸியாக வராது. அதுக்கு அந்த மேல் பாகத்தை ப்ரெஸ் பண்ணால் அந்த மூடி ஈஸியாக கலண்டு வரும். டிப் நம்பர் 3, பேம்போ பேஸ்கெட். இதை அப்படியே யூஸ் பண்ணுறதை விட கலர் பேப்பர் போட்டு அதன் பிறகு ஃப்ளவர் வைக்கும்போது மிக அழகாக இருக்கும். டிப் நம்பர் 4, ஓல்டு பர்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு நினைத்தேன். அதற்கு இந்த ஸ்டிக்கி பேப்பர் தான் நான் வைத்து கவர் பண்ணியிருக்கிறேன். மிக அழகாக திரும்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி அமைந்திருக்கிறது. டிப் நம்பர் 5, இதே மாதிரி பாக்ஸு மூடி செப்பரேட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு செல்லோ டேப் போட்டு ஜாயின் பண்ணிட்டோன்னா யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.